சிக்கன் காம்போ மட்டன் காம்போ அப்படின்னு கொடுப்போம். மட்டன் காம்போவில் மட்டன் பிரியாணி வரும், சிக்கன் காம்போவில் சிக்கன் பிரியாணி வரும். அதோடு சேர்த்து நோம்பு கஞ்சி, வந்து ஜூஸு, தண்ணி, டேட்ஸ், ஸ்வீட், வெங்காய பச்சடி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் நோம்பு கஞ்சி செய்ய போகிறோம். அதில் ஒன்று சிக்கன் போட்டு, அடுத்தது வெஜிடபிள்ஸ், இன்னொன்று பிளைன். ஆனால் ஒரே நோம்பு கஞ்சியில் இந்த 3 மெத்தடும் வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த மட்டன் போட்டு செய்வோம் தெரியுமா, அது வந்து நம்ம சேனலில் லோ குவான்டிட்டி ஹை குவான்டிட்டி எல்லாமே இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஏயில் இருக்கிற 5 ரெஸ்டாரண்ட்லேயும் அபுதாபி, ராஸ்-அல்-கைமா, துபாய், ஷார்ஜா, கராமா, இந்த 5 இடத்துலையும் ஸ்நாக்ஸும் கிடைக்கும், மட்டன் நோம்பு கஞ்சியும் கிடைக்கும் இந்த நோம்பு மாதம் முடிகிற வரைக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த நோம்பு கஞ்சியை ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுருவோம். ஃப்ளேம் வந்து நான் லோவில் வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நொய் ஒரு 250 கிராம் பச்சரிசி நொய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு, இந்த பாசி பருப்பு இருக்குல்ல, அது ஒரு 50 கிராம். இது ஒரு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி பருப்பும் 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆயில் வந்து 75 கிராமுக்கு ஆயில் ஊற்ற போகிறேன். ஆயிலை ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 4 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், பட்டை. பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம இந்த பட்டையை முழுசாக போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் மேலே மிதக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். இது சின்ன சின்ன துண்டாக போட்டோம்னா சாப்பிடும் போட்டு மெண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஞ்சியோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி ஆகிடும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து பொன்னிறமாக வதக்கக்கூடாது, லைட்டாக இதோட ஈரத்தன்மை மட்டும் போனால் போதும். ஒரு 50%க்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நிறைய சேர்க்க வேண்டாம். கையோட 2 பச்சை மிளகாய். இதை பாருங்கள், புதினா எவ்வளோ போடுறேன்னு லேசாக. இது பாருங்கள், அவ்வளோதான். சேம் ரேஷியோவில் கொத்தமல்லி. இப்போ நம்ம பிளைன் கஞ்சி செய்கிறோன்னு நீங்கள் வச்சுக்கோங்க, சரியா? ஏன்னா ஒரே கஞ்சியில் தான் நான் 3 மெத்தடும் சொல்ல போகிறேன். எல்லாத்துக்கும் சேம் இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ வெஜிடபிள் கஞ்சினா நம்ம வந்து பீன்ஸும் கேரட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெஜிடபிள் கஞ்சி செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாலாம் போட்டோம்ல, அந்த நேரத்தில் பீன்ஸு சும்மா ஒரு 1/2 கப், ஒரு கை இந்த அளவுக்கு, ஒரு 10 பீன்ஸ் வச்சுக்கோங்களேன், பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் கேரட் 1/2 கேரட், ஏன்னா 1/4 கிலோ தான் நம்ம செய்கிறோம், அதனால் இவ்வளோ போதும். இந்த வெஜிடேபிள்ஸை சும்மா ஒரு 15-20 செகண்டுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில்லையே வதக்கணும். இப்போ கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிளைன் கஞ்சியோ அல்லது சிக்கன் கஞ்சியோ நம்ம செய்கிற மாதிரி இருந்தால் வெஜிடபிள்ஸை சேர்த்துருக்க மாட்டோம், அவ்வளோதான், அப்படியே ஸ்கிப். இப்போ உங்களுக்கு வெஜிடபிள் கஞ்சியும் காமிக்கணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல கரெக்டாக நான் வெஜிடபிள்ஸை போட்டேன். அவ்வளோதான், ஒரு 15 செகண்ட்ஸ் ஆச்சா. சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். வெந்தயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். சேர்த்துடலாமா? சேர்த்துட்டோம். தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம மிளகாய் தூளை சேர்க்குறோம். மிளகாய் தூள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள், ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள், சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு தான் ஆட் பண்ண மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நோன்பு திறக்கும் போது சாஃப்டான ஆகாரம் போகுது இல்லையா, நோன்பு கஞ்சின்றது சாஃப்டான ஆகாரம், அது வந்து காரமாக இருக்கக்கூடாது. காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சிக்கன் கஞ்சிக்கு போகிறோம். ப்ளைன் கஞ்சி பார்த்துட்டோம், வெஜிடபிள் கஞ்சியும் பார்த்துட்டோம், சிக்கன் கஞ்சி. இந்த நேரத்தில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வச்சுருக்கேன், பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இது 100ன்றது 1/4 கிலோ கூட சேர்த்துக்கலாம், பட் வந்து எதுக்கு அவ்வளோ, போதும் நமக்கு டேஸ்ட்டுக்கு தானே.
இப்போ இந்த சிக்கன் எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நொய்யோடு சேர்ந்து வெந்து பஞ்சு பஞ்சாக ஆகிடும். இப்போ இதில் தண்ணி 2.5 லிட்டர் சேர்க்கணும். ஓகே, 1/4 கிலோ நொய்க்கு 2.5 லிட்டர் 1:10. சரிங்களா? இப்போ கப்பளவும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சில பேர் வந்து அந்த வெயிட் மிஷின் வச்சுருக்க மாட்டீங்க. நொய் வந்து என்ன பண்ணுங்கன்னா 1.25 கப், ஒரு முழு கப்பு ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. பருப்பு 1/4 கப். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணோம், தண்ணி அப்படியே வந்து அதுக்கு 10 மடங்கு தண்ணி வந்து நம்ம ஊற்ற போடும். இப்போ நம்ம அந்த பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, 50 கிராம் பருப்பை நம்ம இதில் சேர்ப்போம். பருப்பை போட்டு நம்ம கிண்டுறோம். கிண்டிட்டு 2.5 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். ஃப்ளேம் ஹையில் இருக்குது. இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஊற வச்சுருக்கோம்ல நொய், அதை போடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ஊற வச்சுருக்கிற நொய்யை தண்ணி எல்லாமே எடுத்துட்டு சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம சேர்த்தது பார்த்தீங்கன்னா பச்சரிசி நொய், புழுங்கல் அரிசியில் செய்யக்கூடாது. அப்படி நம்மக்கிட்ட நொய் இல்லைன்னா பச்சரிசி இருந்தால் கொஞ்சம் லேசாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ பள்ளிவாசல், எல்லா பள்ளிவாசல்களையும் இந்த பச்சரிசி நொய் தான் போடுவாங்க. பட் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தால் பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல, அதை கூட நம்ம வந்து இடிச்சியோ அல்லது மிக்சியில் லேஸாக அரைச்சோ நம்ம போட்டோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பட் வந்து கஞ்சிக்கு வந்து நம்ம மசாலாவில் தான் ஃப்ளேவர் கொண்டு வரணும். நம்ம வந்து அந்த ரைஸில் ஃப்ளேவர் கொண்டு வரும். பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ், பட் கஞ்சிக்கு இந்த பச்சரிசி தான். முதல்ல மூடிடுவோம். இதை மூடிடுவோம். ஃப்ளேம் ஹைலே தான் இருக்குது. இது கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிடும். ஓரமாக போயிட்டு அந்த அரிசி மட்டும் தங்கும். சரி, இப்போ நம்ம இதில் வந்து ப்ளைன் கஞ்சி எப்படி காய்ச்சணும்னு தெரிஞ்சிருச்சு, சிக்கனும் தெரிஞ்சிருச்சு, வெஜிடபிளும் தெரிஞ்சிருச்சு. வெஜிடபிளில் வந்து நம்ம கேரட் அண்ட் பீன்ஸ் போட்டோம். நம்ம வந்து பட்டாணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பச்சை பட்டாணி இருக்குல்லையே, அது போட்டாலும் நல்லா வெந்துடும். அது சாப்பிடும்போது வரும், மெண்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து வெஜிடபிளும் வேண்டாம், சிக்கனும் வேண்டாம், மட்டனும் வேண்டாம் அப்படின்னு நினச்சோன்னா சிம்பிள். இந்த கஞ்சியில் இப்போ நம்ம மசாலா எல்லாமே கிண்டணும்ல, கிண்டிட்டு தண்ணி போட்டோம்ல, அந்த டைமில் வந்து அந்த சிக்கன் ஸ்டாக் இருக்குல்ல, அது வந்து ஒரு பீஸ் போடலாம். இல்லைன்னா இந்த மேகி பவுட்ரு கிடைக்கும், அதில் வந்து ஒரு 1/2 பேக்கெட் போடலாம். டேஸ்ட்டு நல்லா கூடி வரும். ஏன்னா இப்போ கஞ்சி, நோம்பு கஞ்சினாலே நான்வெஜ் சேர்க்கணும், இல்லைனா வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். நம்ம எதுவுமே போடாமல் ப்ளைன் கஞ்சி நம்ம காய்ச்சணும்னா அந்த டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த மேகி மசாலாவோ அல்லது சிக்கன் ஸ்டாக்கோ போட்டுக்கோங்க. அதனால் கொதிக்குது பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். இது எப்படி பார்த்தாலும் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். சரி, இவ்வளோ நேரம் நம்ம வந்து கஞ்சி காய்ச்சணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து குக்கரில் கஞ்சி போட்டிருக்கேன். அதாவது அதில் வந்து மட்டன் போட்டு பண்ணேன். மட்டன் குந்தின கறி போட்டு பண்ணேன். அதிலே சேம் ரேஷியோ எல்லாமே சேம் தான். அது வந்து எத்தனை விசில் விடணும், எப்படி எந்த நேரத்தில் குக்கருக்கு மாற்றணும், அதெல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வேணால் லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே இருக்கட்டும் அல்லது பள்ளிவாசலில் செய்யும்போது குக்கர்லாம் யூஸ் பண்ணல. அதனால் இந்த மாதிரி செஞ்சு தான் நம்ம வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்டு நம்மளுக்கு பழக்கம். இப்போ வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸஸோ பசங்களோ நோம்பு கஞ்சி செய்வாங்க, குக்கர்லலாம் ஏற்ற மாட்டாங்க. இதே மாதிரி தான், பரவாயில்ல, டைம் ஆனால் கிண்டிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி செஞ்சுக்கோங்க. இது வந்து நல்ல ஹெவியாக கொதிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை வந்து லோவில் வைக்கணும். இல்லைனா தண்ணியெலாம் வந்து சுண்டிடும். அரிசி இந்த நொய் வந்து வேகாது, ரஃப் ஆகிடும். அதனால் நம்ம ஸ்லோ பண்ணுவோமா? அது பாருங்கள், பபிள்ஸ் கொதிக்கலை. இதே ஃப்ளேம்லேயே இந்த நோம்பு கஞ்சியை நம்ம செஞ்சாகணும். சரிங்களா? 1லேருந்து 1.5 மணி நேரம். இது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமாக அப்படியே வெந்து தண்ணி அப்சர்வ் பண்ணி, இன்னும் கூட மேலே தண்ணி மிதக்குது பார்த்தீங்களா லைட்டாக. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டோன்னா இதுவும் சரியாக போயிடும். கடைசியில் நம்ம உப்பு செக் பண்ணி தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ நம்ம 3 டைப் ஆஃப் கஞ்சி செய்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டோம். இதில் வெஜிடபிள்ஸும் போட்டோம், சிக்கனும் போட்டோம். எப்படி இருக்கும் தெரியுமா டேஸ்ட்டு? அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சமோசாலாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வெங்காய சமோசா, சிக்கன் ஸ்டஃப் பண்ணி செய்கிற சமோசா, உருளைக்கிழங்கு சமோசா, அப்புறம் வந்து மசால் வடை, மெத்து வடை, பஜ்ஜி எல்லாமே நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் இருக்குது. அண்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இந்த முந்திரி பக்கோடா வந்து நான் அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். அது கஞ்சி கூட சூப்பராக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியும் அந்த நொய்யும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டி தான் ஆகணும். அப்போ தான் நோம்பு கஞ்சி. இல்லைனா என்ன ஆகும்னா ரைஸ் முழுசாக இருந்தால் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா மேலே தண்ணி வந்துடும், ரைஸ் எல்லாம் போய் கீழே நின்றுடும். அது வந்து பார்க்குறதுக்கு அந்த நோம்பு கஞ்சி மாதிரி இருக்காது, டேஸ்ட்டும் வராது. ஃபுல்லாக அந்த மலரணும், அந்த அரிசியும் பருப்பும் மலர்ந்துடணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா உப்பு செக் பண்ணி பார்த்துருவோம். லேசாக கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டேன், இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கிண்டி விட்டுருவோம். கஞ்சி ரொம்ப சூடாக குடிக்க முடியாது, ஏன்னா இது வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே கொதிக்குது. கொஞ்சம் நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடி கொற்றால பவுலில் போட்டு வச்சிடணும். அது எப்படி வரும்னா அரை பக்குவத்துக்கு அந்த ஹாஃப் ஹீட்டில் இருக்கணும். அதே நேரத்தில் ஆறி போயும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சூடாக இருக்கணும். எதமான சூட்டில் அந்த சமோசா இருக்குல்ல, முக்கோண சமோசா, வெங்காயம் சமோசாவோ அல்லது சிக்கன் ஸ்டஃப் பண்ண சமோசாவோ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டோன்னு வைங்க, நோம்பு திறந்தோன்னு வைங்களேன், அப்படியே மறந்துடும். அதுதான் நான் பண்ண போகிறேன். இப்போ நோம்பு கிடையாது, லன்ச் டைமு. லஞ்சுக்கே கஞ்சியும் அந்த சமோசா தான். அவ்வளோதான், உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுப்பை அணைச்சிருவோம். இப்போ வந்து நம்ம நோம்பு திறக்கும் போது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எடுத்தோடனே என்ன ஃபுட் இருக்கும், சமோசா இருக்கும், அது கடிச்சிருவோம், பஜ்ஜியை கடிச்சிருவோம். பண்ணக்கூடாது. நோம்பு திறக்கும் போது ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணும், ஜூஸ் இருந்தால் ஜூஸை குடிக்கணும், இல்லைன்னா தண்ணியை குடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். டைரெக்டாக எடுத்து ஃபுட்டு சாப்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு தண்ணி, அதுவும் எப்படி குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடக்கா குடிக்கணும். இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடல் காஞ்சு போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஒரு சிப்பாக தண்ணி ஒரு 3 சிப்பு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு வேறு என்ன வேணாலும் தொடங்கலாம். நோம்பு திறக்கிற அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் அவைலபிள். அண்ட் வந்து கராமாவில் மட்டும் கிடையாது, ஏன்னா வெறும் அது அவுட்லெட்டாக நம்ம ஓப்பன் பண்ணோம். ஜஸ்ட் 1 வீக் தான் ஆகுது. டேக்அவே அண்ட் 3 ஆர்டர்ஸில் எடுத்துக்கலாம். அங்கேயுமே உங்களுக்கு நோம்பு கஞ்சியும் சரி ஸ்நாக்ஸும் சரி உண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நோம்பு மாதத்துக்கு காம்போ நம்ம வருஷம் கொடுக்கறது தான். சிக்கன் காம்போ, மட்டன் காம்போ அப்படின்னு கொடுப்போம். மட்டன் காம்போவில் மட்டன் பிரியாணி வரும், சிக்கன் காம்போவில் சிக்கன் பிரியாணி வரும். அதோடு சேர்த்து நோம்பு கஞ்சி, வந்து ஜூஸு, தண்ணி, டேட்ஸ், ஸ்வீட், வெங்காய பச்சடி, ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்துடும். அதுவும் வந்து எப்படின்னா ஒரு குறைஞ்ச ப்ரைஸில் நான் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து 3வது வருஷம் இப்போ நான் கொடுத்தேன்னா. நீங்கள் நூனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய காம்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு திருப்தியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நோம்பு கஞ்சி நீங்கள் வெஜ்ஜோ அல்லது நான்வெஜ்ஜோ எப்படி செய்கிறா இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதே நேரத்தில் மட்டன் போட்ட நோம்பு கஞ்சியும் நம்ம சேனல் அவைலபிள். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் போய் செக் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துறேன் லிங்க்கை. அதே மாதிரி நம்மளுடைய எல்லா ரெஸ்டாரண்ட்டும் வந்து ப்ரீ புக்கிங் எடுக்கிறாங்க இந்த காம்போஸ்க்கும் நோம்பு கஞ்சிக்கும். ஏன்னா வருஷம் வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து நோம்பு திறக்கிறதுனால எங்களுக்கு 500 வேணும், 1000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காம்போஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறாந்தா எல்லா காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் சென்னையில் உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆர்டர்ஸ், பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா மேனேஜரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். காண்டாக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.